Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. வணக்கம். செய்தி சுருக்கம். நீங்க எதுக்கு கொந்தளிக்கிறீங்க? திமுக எம்எல்ஏவை விளாசிய அமைச்சர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சாதாரண உடைகள் மாஸ்க் அணிந்து சென்று திடீர் ஆய்வு செய்தார். அவரிடம் விரைவு தரிசனத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி அர்ச்சகர் ஒருவர் 1000 ரூபாய் லஞ்சம் பெற்றார். அவருக்கு பூஜை செய்ய தடை விதித்த அமைச்சர் ரமேஷ் உடந்தையாக இருந்த 2 பாதுகாவலர்களை பணி நீக்கம் செய்தார். அமைச்சரின் நடவடிக்கைக்கு திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கைகள் காலம் காலமாக பக்தர்களுக்கு சேவை செய்து வரும் திரி சுதந்திர அர்ச்சகர் சமுதாயத்தை சார்ந்த அர்ச்சகர்களை அமைச்சர் ரமேஷ் ஐயங்கார் இழிவுபடுத்தியுள்ளார். வெளியூர்களிலும் வெளி மாநிலங்களிலும் பல்வேறு குடும்பங்களுக்கு கட்டளை ஐயர்களாக திரி சுதந்திர அமைச்சர்கள் மரபு வழி பொறுப்பை நிறைவேற்றி வருகின்றனர். பக்தர்கள் தரும் தட்சணையை பெறுகின்றனர். திரு சுதந்திரர்களின் ஆன்மீக பணியை இழிவுபடுத்தியுள்ளார் அமைச்சர் ரமேஷ். திருச்செந்தூர் கோவில் புகழையும் சிறுமைப்படுத்தியுள்ளார் என அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அவரது கண்டனத்துக்கு அமைச்சர் ரமேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் போல் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் போடும் வழக்கம் உண்மையில் ஈவேராவை பின்பற்றுபவர்களுக்கு கிடையாது. மக்களை சுரண்டி பிழைப்பது யாராக இருந்தாலும் சாதி மத பாகுபாடு இன்றி நடவடிக்கை எடுக்கத்தான் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர். பக்தர்களிடம் சட்டத்துக்கு புறம்பாக பணம் பெற்றுதான் சேவை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி செய்வது சேவையும் இல்லை. அதை எந்த கடவுளும் செய்ய சொல்லவும் இல்லை. நேற்று வரை சாதியை வைத்து ஆதரவாக செயல்படுகிறேன் என்று பேசிய திமுகவினர் இன்று அதே சாதியை சார்ந்தவர்களை அவமதித்து விட்டதாக பேசுகிறார்கள். தவறு செய்தவர்களை தண்டித்தால் எதற்காக உங்களுக்கு கொந்தளிப்பும் பதற்றமும் வருகிறது என்பது தெரியவில்லை. இன்னும் பல முறைகேடுகள் திருச்செந்தூர் கோவிலில் நடந்து வருவதை விரைவில் வெளிக்கொணர்வேன். அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். ரூபாய் 2500 எப்போது கைக்கு வரும்? அமைச்சர் மரிய வில்சன் முக்கிய அப்டேட். மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழல் குறித்த அனைத்து விவரங்களும் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் கூறினார். 2 வாரத்துல வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்றதுக்கு நம்ம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதை தாக்கல் பண்ணும். அரசியல் வட்டத்தில் அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ 2 எதிர்கட்சி இருக்கு, அதிமுக திமுக. அது எப்படி என்ன மாதிரியான தாக்கத்தை? அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அந்த வெள்ளை அறிக்கை கண்டிப்பா பல விஷயங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். அது கண்டிப்பா அது மக்களுக்கு தெளிவா ஒரு ரிப்போர்ட் எங்க டீம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெடட் பை தி கைடன்ஸ் ஆஃப் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவர்கள் மூலமாக கண்டிப்பா நடக்கும். அதிமுக மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கை என்ன? ஒரு 8 to 9 days தான் ஆச்சு. இப்பதான் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ரிவ்யூ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட் ரிவ்யூ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆடிட் பண்ண ரிப்போர்ட்ல நான் கேட்டிருக்கேன். வெரி ரீசெண்டா மதுரை கார்பரேஷன் நடந்த ஊழலை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது ஃபுல்லுமே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் எல்லா ரிப்போர்ட்டுமே we are going to disclose to all the public through media. ஆவேக்கா தேர்தல் வாக்குறுதி மகளிருக்கு 2500 உரிமை தொகை, பெண்கள் முக்கியமா பெண்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிறாங்க. அந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்ற ரிவைஸ்ட் பட்ஜெட்ல உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கவலைப்படாதீங்க. பக்தர்கள் நலனில் அலட்சியம் காட்டிய தாவேகா அரசு. தமிழக கோவில்களில் போதிய பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை அரசு உடனடியாக ஏற்படுத்தி பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவரது அறிக்கை: வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு போதிய வசதிகளை தாவேகா அரசு ஏற்படுத்தி தராததால் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி பல பக்தர்கள் மயங்கியதாக வெளிவந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது. இந்து விரோத திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் பழனி, திருச்செந்தூர் போன்ற திருத்தலங்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்த கொடூரம் தற்போதைய தாவேகா ஆட்சியிலும் தொடராமல் இருப்பதை முதல்வர் விஜய் உறுதி செய்ய வேண்டும். அனைவருக்குமான அரசு என்று முழங்குவதோடு நிற்காது. இந்து கோவில்களில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் பல பக்தர்கள் மயங்கி விழுந்த இந்த கோர நிகழ்வுக்கு
இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று இனியாவது தமிழக திருக்கோவில்களில் போதிய பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி பக்தர்கள் நலனை காப்பதை உறுதி செய்ய வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இவன்தான் அந்த கொடூரனா? வெளுத்த சக கைதிகள். கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த நிகழ்வு மாநிலத்தை உலுக்கியுள்ளது. நாகப்பட்டினத்தை சேர்ந்த கார்த்திக் மற்றும் அவனது கூட்டாளி மோகன்குமார் கைதாகியுள்ளனர். இருவர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இதில் போலீஸ் பிடிக்க முற்பட்டபோது மாடியில் இருந்து குதித்ததில் கார்த்திக்கிற்கு கை கால் முறிந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தான். சிகிச்சை முடிந்து பலத்த பாதுகாப்புடன் நேற்று முன்தினம் கோவை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டான். நேற்று நள்ளிரவில் கார்த்திக் அடைக்கப்பட்டிருந்த பகுதி அருகே இருந்த சக கைதிகள் திடீரென ஒன்று கூடியுள்ளனர். சிறுமியை வன்கொடுமை செய்து கொன்ற கார்த்திக் என்பதை தெரிந்து கொண்டு அடித்து தாக்கினர். சரமாரி தாக்குதலில் கார்த்திக்கின் முந்தைய காயங்கள் கட்டுப்பிரிந்து அலறியுள்ளான். சத்தம் கேட்டு ஓடிவந்த வார்டன்கள் மற்றும் சிறை காவலர்கள் கார்த்திக்கை மீட்டு சிறை வளாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். உடல்நிலை மோசமானதைத் தொடர்ந்து சிறைத்துறை எஸ்பி உயர் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார். நள்ளிரவு 2 மணி அளவில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் கார்த்திக் மீண்டும் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து சிறைத்துறை அதிகாரிகள் ரேஸ்கோர்ஸ் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உன் தந்தையின் கதையை எப்படி முடிக்கிறோம் பார். வீட்டிற்குள் புகுந்து கும்பல் கொடூரம். திருவாரூர் சேங்காலிபுரம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் திருமுருகன், வயது 48, செங்கல் சூளை மேஸ்திரி. நேற்றிரவு குடும்பத்துடன் தூங்கியுள்ளார். நள்ளிரவில் வீட்டின் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. திருமுருகன் எழுந்து திறப்பதற்குள் 6 பேர் கொண்ட கும்பல் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தது. சுதாரிப்பதற்குள் அந்த கும்பல் திருமுருகனை சரமாரியாக வெட்ட துவங்கியது. தடுக்க வந்த மனைவி சுதாவுக்கும் வெட்டு விழுந்தது. மகனையும் தாக்கியதில் அவன் மயக்கமடைந்தான். பயத்தில் கத்திய திருமுருகனின் மகள் கழுத்தில் கத்தியை வைத்து சத்தம் போடக்கூடாது என மிரட்டியுள்ளனர். உன் அப்பாவை எப்படி வெட்டிக் கொள்கிறோம் பார் என கூறி அவள் கண்ணெதிரே திருமுருகனை வெட்டி சாய்த்துவிட்டு பைக்கில் தப்பியோடினர். வெட்டப்பட்ட மனைவி சுதா தஞ்சாவூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி திருமுருகனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் திருவாரூர் கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களிடம் திருவாரூர் டிஎஸ்பி மணிகண்டன் பேசினார். கொலையாளிகளை விரைவில் கைது செய்வதாக கூறி கலைந்து போகச் செய்தார். இச்சம்பவம் தொடர்பாக வடகண்டம் பகுதியைச் சேர்ந்த வக்கீல் ராஜா, கண்மணி, மணிகண்டன் ஆகிய 3 பேரை குடவாசல் போலீசார் கைது செய்துள்ளனர். நிலப்பிரச்சினை காரணமாக கொலை நடந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தலைமறைவாக உள்ள 3 பேரை போலீசார் தேடுகின்றனர். அக்னி வெயில் ஓவர், ஆரம்பிக்கிறது கனமழை. நேற்றுடன் அக்னி வெயில் முடிந்த சூழலில் மழை அறிவிப்புகளை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் தலா ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் எதிரொலியாக நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஜூன் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் திருநெல்வேலி மலைப்பகுதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெடிபொருள் ஆலையில் என்ஐஏ, உச்சக்கட்ட பரபரப்பில் திருச்சி.
தமிழகத்தில் திருச்சி, விருதுநகர், துறையூர் ஆகிய 3 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். கேரளாவில் பதிவான வழக்குகள் தொடர்பாகவும் முறைகேடாக வெடிபொருள் சப்ளை செய்யப்பட்டது குறித்தும் விசாரணை நடக்கிறது. இதன் பின்னணியில்தான் துறையூர் உப்பிலியபுரம் அருகே உள்ள தனியார் வெடிமருந்து ஆலையில் ரெய்டு நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆலை திருச்சி, துறையூர் அடுத்த உப்பிலியபுரம் அருகே உள்ள டி. முருங்கப்பட்டியில் 2001ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த தொழிற்சாலையில் 300 பேர் வேலை செய்து வருகிறார்கள். இந்த வெடிமருந்து தொழிற்சாலையிலிருந்து வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு வெடிமருந்து தயார் செய்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கு தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக 2016இல் ஏற்பட்ட வெடி விபத்தில் 19 தொழிலாளர்கள் உடல் சிதறி இருந்தனர். அப்போது அந்த வழக்கு விசாரணை உள்ளூர் போலீசிடமிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. பின்னர் மத்திய அரசின் வெடிபொருள் விவகாரத்துறை ஆலையின் உரிமத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. அதன்படி தொழிற்சாலை மூடப்பட்டது. காலப்போக்கில் மீண்டும் திறக்கப்பட்டு தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது அங்கு தயாரிக்கப்படும் வெடி மருந்துகள் சட்டவிரோத செயல்களுக்கு சப்ளை செய்யப்படுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக விசாரிக்கவே இப்போது என்ஐஏ அதிகாரிகள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இன்று காலை 5:30 மணிக்கு ரெய்டு ஆரம்பமானது. தொழிற்சாலைக்குள் சென்றதும் அதன் அனைத்து வழிகளும் முழுவதுமாக அடைக்கப்பட்டன. முன்னதாக அனைவரின் செல்போன்களையும் அதிகாரிகள் வாங்கி வைத்துக் கொண்டனர். நுழைவாயில் பகுதியில் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இங்கிருந்து தயார் செய்து அனுப்பப்படும் வெடி மருந்துகள் பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதா என விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வெடிமருந்து தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்களான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், பென்டா எரித்ரோட்டல், மெட்டா நைட்ரேட் பவுடர் இங்கிருந்து கொண்டுவரப்படுகிறது. அதற்கான உரிமம் முறையாக புதுப்பிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறதா, மத்திய அரசு வகுத்துள்ள அளவுக்கு அதிகமாக பெறப்பட்டதா என்பது குறித்த விவரங்களை அதிகாரிகள் சேகரித்தனர். தொடர்ந்து அந்த பகுதி தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது.